இடி மேல இடி. கடந்த ஜூலை மந்த் எண்ட்ல தான் கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ்னு நார்த் சவுத்னு விடாம ரெயின்ஃபால், நிலச்சரிவுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து இன்னும் மீள முடியாம இருக்கிறதுக்குள்ள அடுத்த நியூஸ். 25 இயர்ஸ்க்குள்ள, அதாவது 2050ல சென்னை தண்ணீர்ல மூழ்க போகுதுன்னு சொல்றாங்க. நம்மள பல பேருக்கு பீச் பக்கத்துலயே வீடு, அப்பார்ட்மெண்ட் இருந்தா அந்த கடல் காத்து ரசிச்சுட்டு அந்த பீச் வியூவை பார்த்துட்டே இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைப்போம். பட் அதோட அந்த கடல் தண்ணியும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அடுத்த 25 வருஷத்துல கடலை ஒட்டி இருக்க 1/2 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியெல்லாம் கடல் உள்ள போக போகுதாம். 2050ல கடல் மட்டத்தோட உயர்வுனால பல கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட போகுதுன்னு ஆய்வுகள்ல வந்திருக்கு. ஆமாங்க, காலநிலை மாற்றம் அடைஞ்சு கடல் மட்டத்தோட உயர்வுனால 2050ல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல கடுமையா பாதிக்கப்பட போகுதுன்னும் 2050ல இந்த 3 மாவட்டங்கள்லையும் 19.2 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயர்ற அபாயம் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில கார்பன் டை ஆக்சைடோட வெளியேற்ற அளவு தற்போது இருக்கிறத விட ரொம்ப அதிகமாவே இருக்கிறனால இன்னும் பாதிப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. 1916ல இருந்து 2015 வரை, அதாவது கடந்த 100 வருஷத்துல சென்னை கடல் மட்டத்தோட அளவு சுமார் 5.48 சென்டிமீட்டருக்கு உயர்ந்திருக்க நிலையில அடுத்த 25 வருஷத்துக்குள்ளேயே 19.2 சென்டிமீட்டர் அளவு கடல் மட்டம் உயரும்னு சொன்னா பாதிப்புகளும் எந்த அளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாதிப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்றாங்களே, அது எந்த அளவு இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. இப்போ வருஷத்துல 1 இல்லை 2 தடவை வர்ற மழை, புயல், மண்ணரிப்பு, வெள்ளம் மாதிரியான பேரிடர்கள் எல்லாம் கடல் மட்ட உயர்வால அடிக்கடி ஏற்படுமாம். இதனால இந்த மாவட்டங்கள்ல கடலோரத்துல இருக்க தொழிற்சாலைகள், கட்டிடங்கள், சாலைகள்னு 76% உள்ள கட்டமைப்புகள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்படும்னு அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா பாதிப்புனால நிலத்தடி நீர் முழுமையா உப்பு நீரா மாறும் அபாயமும் இருக்காம். கடல் நீர் மட்டம் இப்படி அதிகரிக்கிற காரணத்தினால கடலோரத்துல இருக்க தொன்மையான பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி போகும்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இப்படி கடல் மட்ட உயர்வுனால இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம்னு கன்னியாகுமரி வரை இருக்கிற கடலோர மாவட்டங்களோட கடல் மட்டமும் 19.71 சென்டிமீட்டர் அளவுக்கு கூடும்னு, தாழ்வான பகுதியில் வாழுற மக்களோட வாழ்வாதாரமும் கெடும்னு, இதனால உணவு தானியங்களோட உற்பத்தி தான் கடுமையா பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கடலோர பகுதிகள் எல்லாம் காலநிலை மாற்றத்தால 60% அழிச்சிட்டு இருக்க நிலையில 2025க்குள்ள இன்னும் மோசமாகும்னு சொல்றாங்க. புவி வெப்பமயமாகிறது காலநிலை மாற்றம் காரணமா பனிப்பாறை உருகி இயற்கையாவே உலகம் முழுவதும் கடல் நீர் மட்டம் உயர்ந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனிதர்களோட சில செயல்களாலேயும் நீர்மட்டம் உயர்றது அதிகரிச்சுட்டு தான் வருது. எப்படி மனிதர்களால வருதுன்னா, ஆழ்துளை கிணறுகள் அமைக்கிறது, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிம வளங்கள் எடுக்கிறனால கடல் மட்டம் வேகமாவே உயருதுன்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி உயர்றனால இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்க முடியாதான்னு கேட்டா முடியும். அதுக்கும் வழி இருக்கு. அது எப்படின்னா, கடற்கரை ஓரங்கள்ல மரங்கள் வளர்க்கறது மூலமா கடல் நீர் ஊருக்குள்ள வர்றதையும் ஓரளவு கட்டுப்படுத்த முடியுமாம். அது மட்டும் இல்லாம கடற்கரை ஓரத்துல சதுப்பு நில காடுகள் அமைக்கிறதுனால பாதிப்புகளையும் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இலங்கை அரசு சமீபத்துல கூட சதுப்பு நில காடுகளை 50% உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில எடுத்திருக்காங்க. இதனால பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையா பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடல் மண் மூலமா கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் தூண்டில் வளைவுகள் அமைப்பது மூலமாகவும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதன் மூலமா கடல் மட்டம் உயர்றதை தடுக்க முடியாது, ஆனா அதனால ஏற்படுற பாதிப்புகள்ல இருந்து தற்காலிகமா தப்பிச்சுக்க தான் முடியுமா. மேலும் கடல் நீர் மட்டம் உயர்றதை தடுக்க புவி வெப்பமயமாகிறத கட்டுப்படுத்தணும். அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தோட அளவை குறைக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள்ல ஒன்னான சென்னைக்கும் அதன் சுற்றியுள்ள கடலோர பிற மாவட்டங்களுக்கும் அடுத்த 25 வருஷத்துல இவ்வளவு பெரிய அபாயம் இருக்குதுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து தான். இந்த ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கணும்னா அரசோட சேர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு பொதுமக்களான நம்ம கிட்டேயும் இருக்கு. தமிழ்நாட்டோட தனித்துவமான வரலாற்றையும்
மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும்னா உடனடியாக அதற்குண்டான முன்னெச்சரிக்கை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. எந்த காலத்திலும் இயற்கையோடு இணைஞ்ச வளர்ச்சியே நிலையானது. இனிவரும் காலங்களில் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறைக்கும் அதற்கு தகுதியான நகர கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டிய இடத்திற்கு இயற்கையே நம்மளை நகர வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இயற்கையோடு இணைஞ்சு நம் சுற்றுச்சூழலை காத்து நம்மளையும் பாதுகாப்போம். ஓகே டியர்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்க.